ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போய்ட்டு வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணால் தான் கைன்மாஸ்டரில் தான் நம்ம இந்த ப்ரிவியூவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா வீடியோ, அந்த மாடல் வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ண முடியும். கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், க்ரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் கைஸ். பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து மேலே டாப்பில் ரைட் சைட் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு வந்து மூணாவது இருக்குல்ல ஒரு பேன் அண்ட் ஜூம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிட்டு இது வந்து ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேச்சுரேஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. கான்ட்ராஸ்ட் ஸ்டேச்சுரேஷன் எல்லாம் சரி கேஸ், நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க. வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து கிராப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஷேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து ரெண்டாவது இருக்க ஸ்கொயர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துட்டு இப்போ வந்து கிராப்பிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்றவாறு ஃபோட்டோ கரெக்டாக கிராப்பிங் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேம் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி போல் கிராப்பிங் பண்ணுங்க கைஸ். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட் இப்போ கிராப்பிங் பண்ணி வச்சுடுவோம். ஃபஸ்ட்டு ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பிஎன்ஜி ஒரு ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் தெரிய போல் சர்ச் பண்ணிவிடுங்க. சர்ச் பண்ணால் இந்த வீடியோட மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். ப்ரிவியூவில் பார்த்த போல் எடிட் பண்ணக்குள்ளே மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும் கைஸ். பிஎன்ஜி இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க ரைட் சைடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஎன்ஜி வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரி கேஸ், இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் வந்துடுங்க. சாரி கேஸ், பேக் வரேன்னா இப்போ வந்து வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு இந்த ஃப்ரேம் இமேஜை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இது மூவ் பண்ணிவிடுங்க. எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு. அதுபோல் ஃபோட்டோவும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். இந்த இமேஜை உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் கைஸ். டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ரைட் சைடு செலக்ட் பண்ண பிறகு இந்த இமேஜ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேச்சுரேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. கான்ட்ராஸ்ட்டு ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. பிரைட்னஸ் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. 65க்கு மைனஸ் பண்ணிவிடுங்க கைஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டு வந்து ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட் இருக்க இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து லிரிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம். நம்மளுடைய லிரிக்ஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருங்க. நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் டெலிகிராம் சேனலில் வந்து மேலே டாப்பில் சர்ச் ஐக்கான் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் தெரிய போல் நீங்கள் வந்து டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். இந்த வீடியோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரி கைஸ், இப்போ வந்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ண பிறகு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பிறகு பேக் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். ஹார்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். அதுவும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலுக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும். டெலிகிராம் சேனலில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் என்ன கொடுத்துருக்க போல் நீங்கள் வந்து சர்ச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் இந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ளே மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஹார்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கான் ரைட் சைடு இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் 2வது இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது வீடியோ ஸ்டார்டிங் எண்டிங்கும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வீடியோ எடிட் பண்ணிட்டோம். சரி கைஸ், இப்போ வந்து மேலே டாப்பில் இருக்க அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் ஆப்ஷன் அது இப்போ வந்து ரைட் சைடு கீழே இருக்குது பாருங்கள் சேவஸ் வீடியோன்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் ஷோஸில் அது இப்போ வந்து உங்களுடைய வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆகுது கைஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.